மகா கிருபையும் இரக்கமும் இருந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் தேவன் தாமே நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீர் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் தயவிற்காக நன்றி ராஜா. இன்றைய நாளையும் நாங்கள் காணும்படியா நீர் இரக்கம் செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்தும் ராஜா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டுள்ள வேத வார்த்தையின்படி இசப்பா, இந்த அதிகாலையில் உம்மை தேடுகிறத நாங்கள் யாவரும் உம்மை கண்டடைய, உம்மை கண்டு தரிசிக்க தேவன் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இசப்பா, எந்த ஒரு நோக்கத்துக்காக எந்த ஒரு சித்தத்துக்காக இந்த பூமிக்கு நீர் எங்களை அனுப்பினீரோ அப்படியாக தகப்பனே அப்பா, ஜபத்திலும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறதிலும் பூரண பரிசுத்துக்கு நேராக கடந்து போகிறதிலும் கர்த்தாவே, நாளுக்கு நாங்கள் வளர அந்த உலகத்தின் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கணும் ராஜா. ஒருபோதும் நாங்கள் திரும்பி பார்க்காதவர்களாய் கர்த்தாவே, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ள வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, சீயோனை நோக்கி பார்த்து கர்த்தாவே அதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் தேவன் தாமே ஒரு விசனை தயவாய் மன்னித்து அப்பா, ஒவ்வொரு நாளும் கத்தாவே ஸ்தோத்திரிகம் உமக்கு பயப்படும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கத்தாவே நாங்கள் ஆவிக்குள்ளாய் வளர்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் இறக்கம் செய்யுங்க. இந்த வேளையிலும் பலவீனங்களா சுகவீனங்களா வியாதி வேதனையோடு இருக்கிறோம் நம்முடைய தாசர பிள்ளைகள் யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க ராஜா. அப்பா, சரதுக்கு வேண்டிய சுகமுள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் கத்தாவே யாரெல்லாம் தகப்பனை அப்பா ஸ்தோத்திரங்கள் ராஜா உம்மிடத்தில் அப்பா காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கத்ததம் நீர் கேட்டு நீர் பதிலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்ல வேத வார்த்தையின்படி கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறதன யாவரும் பிரகாசமடைய வெட்கப்பட்டு போகாதபடி நீர் ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமா கத்தாவே இன்றைய தினத்திலும் கத்தாவே 10th ரிசல்ட் வர இருக்கிறதான கத்தாவே ஸ்தோத்திரிகள் நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அப்படியாக பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். படிக்கிறதான பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிங்க, நல்ல ஒரு ஞானத்தை நீர் கொடுத்து பிள்ளைகள் தகப்பனே படிப்பிலும் தகப்பனே அதிகமாக வளர்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் இறக்கம் செய்யுங்க. இந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிறதான காரியூர்களை நீக்கி போட்டு அப்பா தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து நன்மையை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக கத்தாவே இந்த வேலியின் உஷ்ணத்தினால் தகப்பனே ஒருவருக்கும் எந்த ஒரு சரீர தகப்பனே பலவீனங்களோ ராஜா அப்பா வராதபடி தகவனை நீர் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா, உமக்கு சித்தமா இருந்தால் தேவன் தாமே அப்பா ஸ்தோத்திரிக அந்த வெயிலின் உஷ்ணத்தை போகும்படியான மழையை நீர் கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தரைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க அப்பா. 2 வீலர்லையும் 4 வீலர்லையும் கத்தாவே பயணம் செய்கிற யாவரையும் கத்தாமே உடைய தூதரங்கணங்களை அனுப்பி நீர் பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமானது செய்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க. அடுத்த அழைப்பை காத்துக்கொண்டு ஆவிக்களாய் வளர்ந்து கத்தாவே அப்பா உடைய ரகசிய வரைக்கும் நீங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்து பிடிக்கும் சகல துதிகள் நமக்குமே யாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கும் ரட்சகரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.